வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாண் குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நீட் அப்டேட்ஸ்க்கு இது வரவேற்கிறேன். இது நீட் அப்டேட்ஸ் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், நேஷன் வைடு அப்டேட்னு கூட சொல்லலாம். இந்தியா டுடே அஃபிஷியல் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெசிடென்ட்ஸ் பாருங்கள், த ஃபெடரேஷன் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் டாக்டர்ஸ் அசோசியேஷன், சுருக்கமாக ஃபோட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு நேஷன் வைடு ஸ்ட்ரைக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த நவம்பர் 27, அதாவது இன்றைக்கி டேட்டுக்குள்ளே ஒரு முடிவை அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்கே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறத விட டைரக்ஷன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? என்ன டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் வந்து நம்ம மத்திய அரசாங்கம் ஒதுக்கி அவங்களுக்குன்னு ஒரு சட்டன் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆண்டு வருமானம் வந்து கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வருமானம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 8 லட்ச ரூபா ஆண்டு வருமானம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 67,000 ரூபா சம்திங் வருது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கன்னா, மாதத்திற்கு 67,000 ரூபாய் வந்து சம்பளமாக பெறக்கூடிய அல்லது வருமானமாக ஈட்டக்கூடிய ஒரு குடும்பம் வந்து எப்படி வந்து சமுதாயத்தில் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினராக அமைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து மத்திய அரசு வந்து இதை வந்து நாங்கள் க்ளீனாக, அதாவது டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிக்கைக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு டைம் வேணும்னு கேட்டாங்க. ஸோ டைம் வந்து கிட்டத்தட்ட 4 வாரங்கள் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் டைம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் கூடவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த விஷயம் கிளியர் ஆகிற வரைக்கும் நீட் பிஜி கவுன்சிலிங் வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு கொடூரமான ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க. யாருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க? மத்திய அரசுக்கோ வேற யாருக்குமோ இல்லை, மாணவர்களுக்கு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இந்த நீட் பிஜி கவுன்சிலிங் வந்து தள்ளி வைக்கிறதுனால நீட் யூஜி கவுன்சிலிங், அதாவது 2021 நீங்கள் காத்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதற்குரிய கவுன்சிலிங் வந்து தள்ளி வைக்கப்படுகிறதா, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் என்எம்சி அஃபீஷியல்ஸ் வந்து தெளிவான ஒரு விளக்கம் சொல்லவே இல்லை. சரிங்களா? ஒருவேளை வந்து இதை கவுன்சிலிங் போட்டால் இதுக்கும் யாராவது கேஸ் போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்றது இன்னும் கிளியராக சொல்ல, எந்த அஃபீஷியல்ஸும் விளக்கமாக சொல்லலை. ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிஜம் என்ன தெரியுமா, நீட் பிஜி கவுன்சிலிங் தள்ளி வைக்கிறனால நீட் யூஜி கவுன்சிலிங்கும் தள்ளி வைக்கப்படுதா அப்படின்றதுக்கு சரியான விளக்கம் எங்கேயுமே கிடையாது. நானும் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த நிலைமையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, த ஃபெடரேஷன் ஆஃப் ரெசிடென்ட் டாக்டர் அசோசியேஷன் அப்படின்றவங்க ஒரு கால் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபி டிபார்ட்மெண்ட், அதாவது அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதை வந்து இன்னையிலேருந்து நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்க ஃபோட்ரா இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள், லெட்டர் ஆஃப் இன்டிமேஷன் டு ஹானரபிள் சார் ரெக்கார்டிங், அதாவது மனுஷ்கோ மன்வித்யா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ரெக்கார்டிங் வித்ட்ராவல் ஆஃப் ஃப்ரம் ஓபிடி சர்வீசஸ் இன் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன் 27/11/2021, அதாவது இன்னையிலேருந்து. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அகெயின்ஸ்ட் ப்ராட்டஸ்டிங் அகெயின்ஸ்ட் த மல்டிபிள் டிலேஸ் அண்ட் போஸ்ட்பான்ஸ் ஆஃப் நீட் பிஜி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இதை வந்து அவங்க அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அதே மாதிரி டாக்டர் தர்த்தா எய்ம்ஸ் நியூ டெல்லி அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, டாக்டர்ஸ் கியர்ஸ் அப் ஆஃப் ஃபார் நேஷனல் வைட் ஷட் டவுன் ஆஃப் ஓபிடிஸ் இன் ரெஸ்பான்ஸ் கால் பை FAIMA இந்தியா, அதுக்கப்புறம் FORDA இந்தியா. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? சாரி, அது வந்து எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அவரும் அவரோட தன்னுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் இதே ஷேர் பண்ணியிருக்காங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் 4 வாரங்கள் வந்து வெயிட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா எங்களுடைய மேற்படிப்பு வந்து மிக மிக அதிகமாக வந்து லேட் ஆகுது. சரிங்களா? இதுக்கு இம்மிடியேட்டாக நீங்கள் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டையும் சுப்ரீம் கோர்ட்டையும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் விஷயம். ஸோ இவங்க இப்படி ஒரு ஸ்ட்ரைக்கை ஆரம்பிச்சிருக்கனால நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட போகிறாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு பழமொழி இருக்குது, நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மருத்துவர்களுடைய போராட்டம் நம்ம மாணவர்களுக்கும் ஒரு நல்லதை நடத்த வைக்க முயற்சி பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.